வரும் 20ஆம் தேதி பரந்தூர் செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 2 மணி நேரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி இந்த பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை கிராம மக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய கிராம மக்கள், ஏகானாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து 908வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த இந்த மாநாட்டில் கூட அவர்களுக்கு ஆதரவாக தீர்மானத்தை உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயம் இனி வேண்டாம். இருக்கவே இருக்கு என்பிஎஸ் வாத்சாலியா. அது என்ன திட்டம் தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கொண்டு வரக்கூடாது தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில அனுமதி கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திடமும் மற்றும் தமிழக அரசிடமும் விண்ணப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை வரும் 20ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் ஏகனாபுரம் கிராம மக்களையும் பரந்தூர் போராட்ட குழு சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையிலே இன்று காலையிலே தாவேகாவுடைய பொருளாளர் அந்த பகுதிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அந்த ஆலோசனை மேற்கொண்டார். எத்தனை மணிக்கு வருவது, எத்தனை மணி நேரம் அந்த போராட்ட குழுவுடன் சந்திப்பு நடத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த போராட்ட குழு பரந்தூர் போராட்ட குழுவினர் செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி சண்முகத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது விஜய்க்கு காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக கிராம மக்களை சந்திக்க ஏற்பாடு செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில 2 இடங்களை தேர்வு செய்திருக்கிறார். ஒன்று அந்த கிராமத்தில் இருக்கின்ற திடல், மற்றொன்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளரங்கு என்று சொல்லக்கூடிய கல்யாண மண்டபத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த இரண்டிலுமே எதை தேர்வு செய்வது தற்போது அந்த இடத்தை தேர்வு செய்வதில் அந்த இழுபறி நீடித்து வருகிறது. இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ்.